இன்றைக்கி பன் பட்டர் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் பண்ண தவறுகள் எல்லாமே உங்களுக்கு நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதே வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 250 கிராம் வந்து மைதா, அதுக்கு வந்து ஒரு எக் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். 120 ml பால் வந்து மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் மாவு வந்து பிசையும் போது நல்லா கையில் ஒட்டி தான் வரும். இதுதான் சரியான பக்குவமாக இருக்கும். பால் அதிகமாக சேர்த்திட்டோமோ அப்படின்னு யோசிக்க வேணாம். டோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் நல்லா டோ வந்து நீங்கள் திரட்டி எடுக்கும் பொழுது நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி உங்களோட டோ வந்து இந்த மாதிரி நல்லா எலாசிட்டி தன்மையோடு இருக்கணும். நல்லா இது மாதிரி இழுக்க வரணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ வந்து நம்ம ப்ரூஃபிங்க்கு விட்டுடலாம். எந்த பவுலில் நீங்கள் ப்ரூஃபிங் விடுறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரூஃப் ஆகி வரும்போது சைடில் ஒட்டாமல் இருக்கும். 1 மணி நேரம் இந்த டோ வந்து நீங்கள் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. கிளைமேட் அண்ட் வெதரை பொறுத்து நமக்கு ப்ரூஃப் ஆகி வர டைமிங் வந்து மாறுபடும். எனக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. இப்போ டோ வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பன் வந்து உங்களுக்கு என்ன சைஸஸில் வேணுமோ, எத்தனை பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் பன்னாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் இன்றைக்கி 4 டோவாக தான் பிரிச்சிருக்கேன். பன்னுக்கான டோவை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கையில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு ப்ரூஃபிங் வந்து விட போகிறோம். இப்போ நான் ஈக்குவலாக 4 சைஸஸில் எடுத்திருக்கேன். இதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவரில் டோ நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான பன் வந்து ரெடி ஆயிரும். பன் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது மேலே வந்து நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பன் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பன் வந்து நல்லா ஆறட்டும். இந்த நேரத்தில் நான் ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஜாம் தான். இந்த ஜாமுக்கு ஸ்ட்ராபெரி, சுகர், லெமன் ஜூஸ் அவ்வளோதான். இப்போ பன் வந்து நல்லா ஆறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா மறுபடியும் திரும்ப அதே பொசிஷன் வந்து நிற்கிது அப்படின்னா உங்கள் பன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பன்னை வந்து நீங்கள் அழகாக டிவைட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ண பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் ப்ராட் ஜாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பன் ரெசிபி எங்கே திரும்ப ஃபெயிலியர் ஆகும். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணாதப்போ அதே மாதிரி ஈஸ்ட் வந்து எக்ஸ்பிரேட் முடிஞ்சு ஆக்டிவேட் ஆகாத ஈஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பன் வந்து ரைஸ் ஆகி வராது. நீங்களும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த பன் பட்டர் ஜாம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா.